ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம போண்டா மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: தேங்காய் கொஞ்சம், 10 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மோரும் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க. ரொம்ப ஜாஸ்தி வச்சிட வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கலர் இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல ஆட் பண்ணிவிடுங்க. இது போண்டா, சாதாரணமாக போண்டா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்த மாவு. அது எண்ணெய் காஞ்ச உடனே போண்டா மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம், தொட்டுக்கிறதுக்கு பொரியலே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.